இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கார்ல ஒரு ஜோடி வந்துட்டு இருக்காங்க. அதுல இருக்கிற அந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க ஒரு டாக்டர். பக்கத்துல இருக்கிறவர் அவங்களோட ஹஸ்பண்ட், புருஷங்காரன். ஏதோ பேசிட்டு வராரு. ஆனா ஹீரோயின் அவர் பேசுறத கவனிக்காம வேற ஏதோ ஒரு யோசனையில இருக்கிறாங்க. அதை பார்த்த புருஷங்காரன், நான் பேசுறது உன் கால்ல வரலையா, நீ கண்டிப்பா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப வேலைக்கு போகணுமா அப்படின்னு கத்துறாரு. ஹீரோயினோ, எல்லாத்தையும் நான் ஓவர் கம் பண்ணணும்னா அவனை நான் மறுபடியும் ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற அவன் யாருன்னு பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோ. ஆனா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக இவ்வளவு கோவம், அது இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரிய வரும். இப்ப நம்ம ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டும் ஒரு புது வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினோட முகத்துல கொஞ்சம் சிரிப்பு வருதுங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி இன்னொரு வீட்டை காட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம இருக்கு. இவங்க தான் நம்ம ஹீரோவோட ஒய்ஃப். ஏதோ ஒரு பெரிய நோய், அவங்களால வலியவே தாங்கிக்க முடியல. ஹீரோ அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்காரு. ஹீரோவும் ஒரு டாக்டர் தான். ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்பட்டு, என்னால இதுக்கு மேல முடியல, என்னை இப்படியே இந்த வலியை அனுபவிக்க விடாம பேசாம என்ன கருணை கொலை பண்ணிடுங்கன்னு கெஞ்சுறாங்க. ஹீரோ உடனே அப்படியெல்லாம் பேசாத, நாம ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கிறோம், கண்டிப்பா ஏதாவது ஒரு வலி கிடைக்கும், எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சமாதானப்படுத்துறாரு. ஹீரோ பேசுறத பார்த்தாலே தெரியுது ஒய்ஃப் மேல ரொம்ப உயிரையே வச்சிருக்காருன்னு. அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ, நீ நாளைக்கு என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வா, நான் பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ரெஸ்ட் எடுக்க ஒரு தனி ரூம் இருக்கும், அங்க நீ வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒய்ஃப் தயங்குறாங்க. நான் வந்தா எல்லாரும் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஹீரோவோ, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, எல்லாருக்குமே உன்னை பத்தி தெரியும், நீ வீட்டுல தனியா இருந்தா கண்டதை யோசிப்ப, அதனாலதான் கூப்பிடுறேன், என் கூட வா அப்படிங்கிறாரு. கடைசியா ஒய்ஃபும் ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியாச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் புது வீட்டுல ஹஸ்பண்ட் கூட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண நெருங்குறாரு. டக்குன்னு ஹீரோயினோட கண்ணுக்கு ஹஸ்பண்டோட முகம் நம்ம ஹீரோ மாதிரி தெரியுது. அவ்வளவுதான், பயந்து ஹஸ்பண்டையே அடிச்சிடுறாங்க. அடுத்த நொடி என்ன மன்னிச்சிடுங்க, என்ன பண்ணி வச்சிருக்கிறோமோ அப்படின்னு புலம்பிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்டும் கோவப்படாம, பரவாயில்ல, நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாலே போதும்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. எல்லாத்தையும் கடந்து நாம மீண்டு வருவோங்கிறாப்ல. இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நமக்கு புரியுது, ஹீரோயின் இன்னும் தன்னோட அந்த பழைய வாழ்க்கையில இருந்து முழுசா வெளியில வரல. நம்ம ஹீரோ கூட நடந்த ஏதோ ஒரு விஷயம் அவங்களை இன்னும் மனதளவுல துரத்திக்கிட்டே இருக்கு போல. அடுத்ததாக ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. ரொம்ப அட்வான்ஸான ஹாஸ்பிட்டல். இங்கதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வேலை பார்க்கறாங்க. டிவில ஹாஸ்பிட்டல் ஓனரோட இன்டர்வியூங்க. கொஞ்ச நாளிலேயே இவ்வளவு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலா வளர்த்து வச்சிருக்கீங்களே, கொஞ்ச நாள்லயே இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலா இதை வளர்த்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு அவரை பாராட்டிட்டு இருக்கிறாரு ஒருத்தர். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில சில பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களை கொல்வதை நிறுத்துங்க அப்படின்னு போர்டு வச்சு பிடிச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு இப்ப நமக்கு தெளிவா சொல்லல. அதை பார்த்து நம்ம ஹாஸ்பிட்டல் ஓனர் செக்யூரிட்டியை கூப்பிடுறாரு. இவங்களை இன்னும் ஏன் இங்க நிக்க வச்சிருக்கிற, செக்யூரிட்டி விரட்டி விடு அப்படின்னு சொல்ல, சார் மீடியாலாம் வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்றாரு செக்யூரிட்டி. ஓனரோ, மீடியாவை நான் பாத்துக்கிறேன், நம்ம ஸ்டாக் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு விசாரிக்க, 3வது ஃப்ளோர்ல இருக்கு சார் அப்படிங்கிறாரு இவரு. அதை உடனே நாம இடமாத்தணும், நம்பிக்கையான ஆள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கிறாரு. செக்யூரிட்டி உடனே சுரேஷ்னு ஒரு நர்ஸ் வேலை பாக்குறவர் இருக்கிறாராம், நல்ல ஆளா, ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொன்னதும் ஓகே, அப்புறம் சிசிடிவி அப்படின்னு ஓனர் விசாரிக்க, ஓனர் இல்ல செக்யூரிட்டி விசாரிக்கிறாரு. சிசிடிவி சார், அதை நான் பாத்துக்கிறேங்கிறாரு ஓனர். இப்போ அப்ப என்ன அர்த்தம், ஹாஸ்பிட்டல் ஓனர் ஏதோ சட்டவிரோதமான வேலையை பண்ணிட்டு இருக்காரு, சிசிடிவில வரக்கூடாதுலாம் பேசிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு ஸ்டாக்க நகர்த்த முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் நமக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுது. இதற்கிடையில ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு எமர்ஜென்சி அலாரம் அடிக்குதுங்க. நர்ஸுகள் எல்லாம் ஓடுறாங்க. ஒரு மாமியாரும் மருமகளும் வந்திருக்காங்க. மாமியார் தான் பேஷண்ட், ஆனா அவங்க உடம்பு நார்மலா தான் இருக்கு. அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் எனக்கு ஏதோ ஆகுது, எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு ஒரு பயம். அதனால எமர்ஜென்சி பெல்ல திரும்ப திரும்ப அழுத்துறவங்க போல தெரியுதுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நல்லா தான் இருக்கீங்கம்மா, ரொம்ப யோசிக்காதீங்கம்மான்னு நர்ஸ் சொல்லிட்டு போறாங்க. அந்த நேரம் ஹீரோவும் ஒய்ஃபும் ஹாஸ்பிட்டலுக்கு வராச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. ஹீரோ தனக்கான ரெஸ்ட் ரூமுக்கு ஒய்ஃபை கூட்டிட்டு போறாரு. இங்க யாருமே வரமாட்டாங்க, கிளீனிங் ஸ்டாஃப் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், நீ நல்லா ரெஸ்ட் எடு, லஞ்ச் டைம்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட்ஸுக்கு கிளம்பிடுறாரு. ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாரும் அவர் பின்னாடியே போறாங்க. அதுல ஒரு பையன் மட்டும் பக்கா பிளே பாய். நர்ஸ் யாரை பார்த்தாலும் கடலப்பட ஆரம்பிப்பான். இந்த ஹாஸ்பிட்டல் ஓனரோட பொண்ணு ஒரு ஜூனியர் டாக்டர் தான். அவளுக்கும் இவனுக்கும் காதல் வேற. ஹீரோ அடுத்த பேஷண்ட்டை பார்க்க போகும்போது எதிரில் ஹீரோயின். ரெண்டு பேரும் நேருக்கு நேரா பாத்துக்கிறாங்க. ஹீரோயினும் அவரை முறைச்சுக்கிட்டே நடந்து வராங்க. ஹீரோவால அவங்கள நேரா பார்க்க கூட முடியல, தலை குனிஞ்சுக்கிட்டே போறாரு. இப்பதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காட்டுறாங்க. பிளாஷ்பேக். ஒரு காலத்துல ஹீரோவும் ஹீரோயினும் காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு முடிவும் பண்ணி இருந்திருக்காங்க. ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோ போய் பேசுறாரு. ஹீரோயினோட குடும்பத்துக்கு கூட ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு கண்டிஷன், எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ உன்னோட அம்மாவை விட்டுவிட்டு எங்க வீட்டோட மாப்பிள்ளையா வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டுருக்காங்க. இதை நம்ம ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா ஹீரோவும் அவரோட அம்மாவும் மட்டும்தான் ஒரு குடும்பமா இருக்கிறாங்க. அம்மாவுக்கு வேற சொந்த பந்தம்னு யாரும் கிடையாது. அதுவும் அம்மாவுக்கு ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை, அம்மாவை தனியா விட்டுட்டு என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டாப்ல. இதனால ஹீரோவும் ஹீரோயினும் பேசி புரிஞ்சு மியூச்சுவலா பிரிஞ்சிருக்காங்க போல. ஒரு நாள் ஹீரோ டிராபிக்ல மாட்டிக்கிட்டு டென்ஷன்ல இருக்கிறாரு. கரெக்டா நம்ம ஹீரோயினோட கால், உன்னை பார்க்கணும்னு. ஹீரோ ஏற்கனவே டென்ஷன், எத்தனை தடவை சொல்றது, என் அம்மா விட்டுட்டு என்னால வர முடியாது, நாம ஆல்ரெடி இதை பேசி முடிச்சிட்டோம்ல அப்படின்னு கோவத்துல கத்திடுறாப்ல. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்ற ஒரு வார்த்தை, நீ என்ன மட்டும் அவாய்ட் பண்ணல, இன்னொரு உசுரையும் நீ அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. அப்பதான்
நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க அப்போ பிரெக்னண்டா இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு பிறகு அவங்களுக்கு அபாஷன் ஆகி நிறைய ரத்தம் போய்கிட்டு இருக்குது. அந்த நேரத்துல தான் உதவிக்காகத்தான் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோ கால் எடுத்ததும் விஷயம் தெரியாம கோவப்பட்டு பேசிட்டாப்ல. அந்த சம்பவம் நம்ம ஹீரோயினை முழுசா உடைச்சிருச்சு. பெரிய டிப்ரெஷன், மன அழுத்தத்துக்கு தள்ளிடுச்சு. அதுல இருந்து அப்புறம் அந்த அபாஷன் வேற, அதுல இருந்து கஷ்டப்பட்டு வெளியில வந்து அதுக்கு பிறகுதான் இப்ப இருக்கிற இந்த புருஷனை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவருக்கும் இந்த பழைய விஷயம் எல்லாம் முழுசா தெரியும் போல. அதனாலதான் நம்ம ஹீரோயினை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாவே இருக்கிறாரு. இப்ப புரியுது இல்லையா நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்தால எதுக்கு இவ்வளவு கோவப்படுறாங்கன்னு. ஹீரோக்கும் பின்னாடி உண்மை தெரிஞ்சிருக்குங்க. அதனால அவருக்கும் கடுமையான ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. ரவுண்ட்ஸ் முடிஞ்சிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வராரு. ஒய்ஃப் இன்னும் தூங்காம இருக்கிறாங்க. தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாப்ல. ஒய்ஃபோ, நீங்க தான் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, நீங்க கொஞ்சம் தூங்குங்க சொல்றா அவ. இதற்கிடையில செக்யூரிட்டி அந்த சுரேஷ் நர்ஸ் கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்து இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா, எடுத்துட்டு வா அப்படின்றாரு. அங்கேயே தான் எல்லாமே இருக்கு, ஹாஸ்பிட்டல் தானே. சுரேஷும் போய் அந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராப்ல. அவரை யாரோ கண்காணிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா யாருன்னு காட்டல. அடுத்த நாள் ஒரு பேத்தி தன்னோட தாத்தாவை எமர்ஜென்சிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரா. தாத்தாவுக்கு ஏதோ ஹார்ட்ல பிரச்சனை. ஜூனியர் டாக்டர் செக் பண்ணிட்டு ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் பார்த்துட்டு உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. சர்ஜரியா ஆரம்பமாகுது. பேத்தியை வெளியில உட்கார வச்சிருக்காங்க போல. அந்த அம்மா பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருக்கா. அங்க அந்த பிளே பாய் ஜூனியர் டாக்டர் வந்து பேச்சு கொடுக்குறான். பயப்படாதீங்க, இப்ப இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாரும் ரொம்பவே நல்ல டாக்டர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ், உங்க தாத்தாவை காப்பாத்திடுவாங்கன்னு நைஸா பேசுறான். கரெக்டா நம்ம ஹீரோயின் சர்ஜரி முடிச்சிட்டு வராங்க. பேத்தி ஓடி போய் என்னாச்சு டாக்டர் அப்படின்னு கேட்க ஹீரோயினோ ஹார்ட்ல 3 இடத்துல பிளாக் அடப்பு இருக்குதான், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்களா, இப்போ பேஷண்ட் ஸ்டேபிளா இருக்கிறதா சொல்றாங்க. அந்த பிளே பாய் டாக்டர் ஹீரோயின் கிட்ட நான் ஹீரோவோட ஜூனியர் டாக்டர், இவங்க எங்களோட ரிலேட்டிவ் அப்படின்னு ஏதோ பேச்சு கொடுக்குறான். ஹீரோ பேரை கேட்டதுமே ஹீரோயினோட முகம் அப்படியே மாறும். இருந்தாலும் பேஷண்ட் விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பிளே பாய் டாக்டர் பேத்திட்ட நான் உங்க ரிலேட்டிவ்னு சொன்னதுனால இன்னும் நல்லா பாத்துப்பாங்கன்னு சொல்லி நைஸா அவளோட நம்பரையும் வாங்கிடுறான். அப்புறம் பேத்தி தாத்தாவை போய் பாக்குறா. தாத்தா என்ன ஓகேவா அப்படின்னு விசாரிக்க தாத்தாவோ எனக்கு ஒன்னும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு ஆதரவு சொல்றாரு. அப்ப பேத்திக்கு ஒரு கால் வருதுங்க. அவ வெளியில போறா. திடீர்னு தாத்தாவுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற நர்ஸ் அதை கவனிச்சு டாக்டருக்கு தகவல் கொடுக்குறாங்க. லங்ஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு தெரிய வருது. அப்புறம் ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஏன்னா ஹீரோ தான் லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் போல. ஹீரோ வந்து செக் பண்ணி பாக்குறாரு. ஹீரோயினும் அங்கதான் இருக்கிறாங்க. வழக்கம் போல ஹீரோவை மறைச்சுக்கிட்டு ஹீரோ ஃபர்ஸ்ட் எய்டு இன்ஜெக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்து தாத்தாவை நார்மல் மோடுக்கு கொண்டு வராரு. லங்ஸ் டெஸ்ட் எடுங்க, உள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்றாப்ல. பேத்திக்கிட்ட இப்போ ஸ்டேபிளா இருக்காரு, ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாப்ல. அடுத்ததாக ஒரு பிரபல சிங்கரை காட்டுறாங்க. ஒரு எஃப்எம் இன்டர்வியூ முடிச்சிட்டு வெளியில வராரு. அவருக்கு ஹாஸ்பிட்டல் ஓனர் கிட்ட இருந்து காலுங்க. தம்பி அந்த ப்ராப்பர்ட்டியை எனக்கு கொடுத்துரு, உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் தரேன் அப்படிங்கிறாரு அவர். சிங்கரோ அது எங்க பரம்பரை சொத்து, விற்கவே மாட்டேங்கிறாரு. ஓனரோ உங்க ஒய்ஃப் கிட்ட கூட நான் பேசிட்டேன், அவங்களுக்கு இதுல ஓகே தான் அப்படிங்கிறாப்ல. சிங்கர் கடுப்பாயி இந்த விஷயத்துக்காக பேசுறதா இருந்தா தயவு செய்து எனக்கு காலே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிராப்ல. அடுத்ததாக ஹாஸ்பிட்டல்ல முன்னாடி அந்த எமர்ஜென்சி பெல் அடிச்ச அந்த மாமியாருக்கு மறுபடியும் மூச்சு திணறல். ஹீரோ போய் பார்த்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ரொம்ப யோசிக்காதீங்கன்னு சொல்றாப்ல. அதே நேரம் அந்த சிங்கரே ஏதோ உடம்பு பிரச்சனையினால இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறாரு. டாக்டர் செக் பண்ணி முதுகெலும்பு பக்கத்துல ஏதோ ரத்த ஓட்டம் சரியில்லை, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சிங்கரோட ஒய்ஃபும் மாமியாரும் கூட இருக்கிறாங்க. ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் ஓனரை எனக்கு நல்லாவே தெரியும், முதல்ல அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் சைன் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த கல்ல நிக்கிறாங்க. டாக்டர் அவரு ஓனர் மட்டும்தான், நாங்க தான் டாக்டர், நாங்க சொல்றதை கேளுங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. கடைசியா இந்த அம்மா ஒத்துக்கிட்டு சைன் போடுதுங்க. ஏன்னா ஆபரேஷனுக்கு முன்னாடி முன்ன பின்ன ஏதாவது ஆச்சுன்னா டாக்டர்ஸ் நாங்க பொறுப்பு இல்லைங்கிறப்பல கையெழுத்து வாங்குறது வழக்கம். கையெழுத்து போட்டாச்சு. சர்ஜரியும் ஆரம்பமாகுது. அன்னைக்கு நைட்டும் செக்யூரிட்டி அந்த நர்ஸை மறுபடியும் சில மருந்துகளை எடுத்துட்டு வர சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம், இது ஒரு தடவை நடக்கிற வேலை மாதிரி தெரியல, ரெகுலரா நடக்குதுன்னு அர்த்தம். இதற்கிடையில தாத்தாவோட பேத்திக்கு அந்த பிளே பாய் டாக்டர் கால் பண்றான். உன்னை பார்க்கணும், டெரஸ்டுக்கு வா, மொட்டை மாடிக்கு வா அப்படிங்கிறான். பேத்தியோ தாத்தா தனியா இருக்காரு அப்படின்ட்டு வா, அவர் நார்மலா தான் இருக்கிறார், நீ வா அப்படின்னு கூப்பிடுறான். அவளும் மாடிக்கு போறா. அங்க அவன் பேசுற விதத்தை பார்த்தாலே தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்கிறது நல்லா தெரியுதுங்க. பேத்தியும் புரிஞ்சுக்கிட்டு நான் தாத்தாவை பார்க்கணும்னு அங்க இருந்து கீழே வர ஆரம்பிக்கிறா. இந்த எல்லாத்தையும் செக்யூரிட்டி பார்த்துட்டு இருக்கிறான். பிளே பாய் டாக்டர் அவ பின்னாடியே போய் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் பேசு அப்படின்னு வரா. அப்போ ஹாஸ்பிட்டல் ஓனரோட பொண்ணு இதை பாத்துறாங்க. இந்த பிளே பாயோட காதலி அவதானே, 2 பேருக்கு நடுவுல காதல் ஓடுதுல, அவ கோபமா போயிடுறா, கோபப்பட்டு போயிடுறா. இவன் உடனே அவ பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டான். இதுக்கடையில பேத்தி தாத்தா ரூமுக்கு வரா. தாத்தாவால மூச்சே விட முடியல போலங்க, கஷ்டப்பட்டு இருக்காரு. உடனே நர்ஸ் ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோ ரெஸ்ட் ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறாப்ல. கால் வந்ததும் எந்திரிச்சு வேகமா ட்ரெஸ் பண்றாப்ல. ஒய்ஃப் இன்னும் தூங்காம அங்கதான் நின்னுட்டு இருக்கா. நீ தூங்கு, நான் பேஷண்ட பாத்துட்டு வரேன்னு கிளம்புறாருங்க. ஹீரோ, ஹீரோயின், நர்ஸ், மத்த டாக்டர்ஸ் எல்லாரும் தாத்தாவை சுத்தி நிக்கிறாங்க. ஹீரோ செக் பண்ணி பாக்குறாரு. லங்ஸ் வேலை செய்யவே இல்ல. ஹீரோயின் CPR கொடுக்குறாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணியும் பயன் இல்ல. தாத்தா இறந்தே போயிடுறாருங்க. டைம் ஆஃப் டெத் 2:47 ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. பேத்தி வெளியே அழுதுகிட்டே தாத்தாவுக்கு என்னாச்சுன்னு கேட்கிறா. ஹீரோவால அவ முகத்தையே பார்க்க முடியல. சாரிமா அப்படின்னு மட்டும் சொல்றாரு. மன்னிச்சுக்கமான்றாரு. ரெஸ்ட் ரூமுக்கு வந்து உட்காந்து ஃபீல் பண்றாப்ல.
ஒய்ஃப் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. இங்க இருக்க வேண்டாம், வா வீட்டுக்கு போலாம், 2 பேரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் ரொம்ப சோகமா இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் பிக்கப் பண்ண வராரு. என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயின் பக்கத்துல இருந்தாலே ஏதாவது நெகட்டிவா தான் நடக்குது, எல்லாம் தப்பா நடக்குதுன்னு புலம்பிட்டு இருக்கா. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ ஒய்ஃபுக்கு மறுபடியும் இன்ஜெக்ஷன் போடுறாருங்க. ஒய்ஃபால வலி தாங்க முடியல. ஆனா ஹீரோவை கட்டுப்பிடிச்சு, இந்த மருந்து மாத்திரையால ஒண்ணு நான் உயிரோட இல்ல, உன்னோட அன்பால தான் நான் உயிரோட இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் தாத்தாவோட உடம்ப ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போறாங்க. குடும்பமே அழுது நிக்குது. ஹீரோ அதை பார்த்துட்டு ஒய்ஃப் கிட்ட, நீ என்னாலதான் நல்லா இருக்கேன்னு சொல்ற, ஆனா இங்க பாரு, ஒத்தவரை என்னால காப்பாற்ற முடியலன்னு ஃபீல் பண்றாப்ல. ஒய்ஃப் அவரை பார்த்து, சில நேரம் உயிரோட இருந்து இவ்வளவு வலியை அனுபவிக்கிறத விட இறந்து நிம்மதியா போறதே மேல் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இதை மெதுவா சொல்லல, தன்னையே நினைச்சுதான் சொல்லியிருக்காங்க. பொதுவா சொல்லல, தன்னை நினைச்சும் சொல்லியிருக்கிறா. அடுத்ததாக அந்த சிங்கரை காட்டுறாங்க. சர்ஜரி முடிஞ்சிருச்சு. டாக்டர் செக் பண்ணிட்டு எல்லாமே ஓகே, ஆனா லங்ஸ்ல கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், ஸ்பெஷலிஸ்ட் வந்து பாப்பார் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் வந்து செக் பண்றாப்ல. எல்லாமே நார்மலா தான் இருக்கு, சர்ஜரிக்கு பிறகு சின்ன இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், செக் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சரியானதும் எங்களுக்காக ஒரு பாட்டு பாடிட்டு தான் போகணும் அப்படின்னு ஜாலியா பேசிட்டு போறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் ஓனரோட பொண்ணு சிங்கரை பார்க்க வரா. இவங்க எல்லாரும் ஏதோ ரிலேட்டிவ்ஸ் போலங்க, தூரத்து சொந்தம் அந்த மாதிரி இருக்குமோ என்னவோ. கரெக்டா ஹாஸ்பிட்டல் ஓனரும் உள்ள வராரு. அவரை பார்த்ததும் மக வெளியில போயிடுறா. அப்பாவுக்கும் மகளுக்கும் சரியா பேச்சுவார்த்தை இல்ல போல தெரியுது. ஓனர் மறுபடியும் அந்த சிங்கர் கிட்ட, எங்க டாக்டர்ஸ் நல்லா பாத்துப்பாங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் எனக்கு கொடுத்துருப்பா, நல்ல வேலை தரேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சிங்கர் முகத்தை திருப்பிக்கிறாப்ல. அன்னைக்கு நைட்டு சிங்கரோட ஒய்ஃப், ஹாஸ்பிட்டல் ஓனர் என்னோட அங்கிள், அவருக்கு அந்த இடத்த கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்கறா. சிங்கர் கோவத்துல, போய் தொலடி அப்படின்னு சத்தம் போடுறாப்ல. இதற்கிடையில ஹாஸ்பிட்டல் ஓனரோட பொண்ணுக்கு பிளே பாய் டாக்டர் மெசேஜ் பண்றா. உன்னதான் நான் லவ் பண்றேன், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, மாடிக்கு வான்னு. இந்த ஆளுக்கு எல்லா பொண்ணுங்களையும் மாடிக்கு வர சொல்றதே வேலையா போச்சு போல. அவளும் போறா. அவன் ஹேக் பண்ணி கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்த பாக்குறான். இதையும் செக்யூரிட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சிங்கரோட ஒய்ஃபோட அம்மா, அப்ப சிங்கருக்கு மாமியார், எவ்வளவு நேரம் கோவமா இங்கேயே உட்காந்துட்டு இருப்ப, போய் உங்க ஹஸ்பண்ட பாரு அப்படின்னு பொண்டாட்டியே சத்தம் போறா. பொண்ணை சண்டை போறாப்ல. ஒய்ஃப் ரூமுக்குள்ள போறாங்க. பார்த்தா சிங்கர் மூச்சு விடவே கஷ்டப்பட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோவுக்கு தகவல் கொடுக்கப்படுது. ஹீரோ வைஃபை தூங்க வச்சுட்டு நேரா வராரு. முதலுதவி கொடுக்கறாப்ல. அப்புறம் சிபிஆர் எல்லாமே முயற்சி பண்றாரு. ஆனா சிங்கருமே இறந்துறாப்ல. டைம் ஆஃப் டெத் 2:47. இப்ப நம்ம ஹீரோட முகம் மாறுதுங்க. ஏன்னா முதல் பேஷண்ட் செத்ததும் 2:47, ரெண்டாவது பேஷண்ட் இவர் சாகிறதும் 2:47. இது தற்செயலா இல்ல யாரோ வேணும்னே பண்றாங்களா அப்படின்னு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. சிங்கரோட ஒய்ஃப் கதறி அழுதுட்டு இருக்கா. ஹீரோவும் தன்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு வெளியில வராருங்க. என்னால இதை நம்பவே முடியல, அந்த சிங்கர் இப்படி இறந்தது என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, வா ஒரு டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போலான்னு கார் எடுக்கிறாப்ல. 2 பேரும் கார்ல போகும்போது யாரோ பைக்ல பின்னாடியே ஃபாலோ பண்ற மாதிரி தோணும். ஹீரோ வேகமா அப்போ வண்டியை ஓட்டுறாருங்க. பைக்காரன் ஓவர்டேக் பண்ணி நேரா முன்னாடி வந்து நிக்கிறான். ஹீரோ பிரேக்க போறாப்ல. அந்த வேகத்துல ஹீரோவோட அந்த ஒய்ஃப் கண்ணாடியை உடச்சுக்கிட்டு வெளியில தூக்கி வீசப்படுறாங்க. டப்புன்னு அந்த பிரேக் போட்டதுனால ரத்தம், மூச்சு திணறல், அங்கேயே இறந்தும் போயிடுறா. பைக்காரன் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு கிளம்புறாங்க. ஹீரோ ஒய்ஃபை கட்டுப்பிடிச்சு கதறி அழுதுட்டு இருக்காரு. டப்புன்னு நம்ம ஹீரோ கண்ணமளிக்கிறாப்ல. பார்த்தா இது எல்லாம் கனவு, ஒய்ஃப் பக்கத்துல தான் இருக்கிறா. ஹாஸ்பிட்டலுக்கு லேட் ஆயிடுச்சு போல, போகலாமான்னு கிளம்புறாப்ல. ஹீரோக்கு இப்போ ஒய்ஃபை விட்டு ஒரு நிமிஷம் கூட பெரிய பயமா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கும் போறாரு. அங்கேயே நம்ம ஓனரையும் பாக்குறாரு. சார், இங்க நடக்கிறது எனக்கு எதுவும் சரியா படல, என்னோட பேஷன்ஸ் வேணும்னே கொலை செய்யப்படுறாப்ல எனக்கு தோணுது, போலீஸுக்கு சொல்லி இது என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லணும்ங்கறாப்ல. ஓனர் உடனே கடுப்பாயி, போலீஸ் வந்தா ஹாஸ்பிட்டலோட பேரு டேமேஜ் ஆயிடும், யாரும் இங்க அப்புறம் அட்மிட் ஆக மாட்டாங்க, சாவுங்கிறது இயற்கை, டாக்டரா நீங்க ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் கொடுக்கலாம், அதுக்கு பிறகு நடக்கிறது கடவுள் கையில. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க கொஞ்சம் மன அழுத்தத்துல இருக்கீங்களோ, நீங்க ஒரு நல்ல மனநல மருத்துவரை போய் பாருங்க, அதுக்கு பிறகு பேஷண்ட்டை பாருங்கன்னு சொல்லி அனுப்புறாப்ல. ஹீரோவால அதுக்கு மேல எதுவும் பேச முடியல. சரி, பேஷண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸாவது ஏதாவது எடுத்து பார்த்து ஏதாவது கிடைக்குமான்னு பாப்போமேன்னு மெயின் ஆபீஸுக்கு போறாரு. அங்க ஒரு நர்ஸ் மட்டும் தான். கரெக்டா அவங்களுக்கு அந்த எமர்ஜென்சி கால் வருதுங்க. அந்த நர்ஸ் வெளியில போனதும் ஹீரோ ரெக்கார்ட்ஸை தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள நர்ஸ் திரும்பி வந்துடுறாங்க. என்ன சார் தேடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ எதுவும் சொல்லாம வெளியில வராரு. அப்ப எதிரில் நம்ம ஹீரோயின். டக்குன்னு நம்ம ஹீரோ மனசுல ஒரு சந்தேகம். இறந்து போன அந்த 2 பேஷண்ட்டையும் ஹீரோ மட்டும் இல்ல ஹீரோயினும் அட்டன் பண்ணிருக்காங்க. அவங்க தான் இதை பண்றாங்களோ அப்படின்னு ஒரு டவுட். ஹீரோ நேரா ஹீரோயினோட ரூமுக்கு போறாங்க. அங்க தேடுறாரு. குப்பத்தொட்டிக்குள்ள ஒரு ட்ரக் கிடக்குங்க. அதை பார்த்ததும் ஹீரோவுக்கு அந்த பழைய பிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஹீரோயினுக்கு அபாசன் ஆனதுக்கு பிறகு அவங்க ஹீரோவோட காலை எடுக்கவே இல்லை. ஒரு நாள் ஹீரோ நேரா வீட்டுக்கே போயிருக்கிறாரு. ஹீரோயின் ரொம்ப மோசமான மனநிலையில, கோபத்துல, வெறுப்புல, நம்ம ஹீரோ என்ன மன்னிச்சிரு, என்னால அம்மா விட்டு வர முடியல, அதோட அந்த நேரம் உனக்கு அபாசன் ஆகிட்டு இருக்குன்னு தெரியாம காலை வேற கட் பண்ணது ஏன் தப்பு தான் சொல்லி மன்னிப்பு கேட்கிறாப்ல. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு ட்ரக் எடுத்து தன்னோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே ட்ரக் தான் இப்போ நம்ம ஹீரோ அந்த குப்பத்தொட்டிலையும் பார்த்திருக்கிறார். அந்த பிளாஷ்பேக்ல ஹீரோயினுக்கு ஹீரோ மேல அவ்வளவு கோபம். ஒரு கத்தி எடுத்து ஹீரோவோட விரலையே வெட்டி இருக்காங்க. இப்போ நடப்புல பார்த்தா ஹீரோ அந்த வெட்டப்பட்ட கையை பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டா ரூமை கிளீன் பண்றதுக்கு ஒரு வேலைக்காரமா உள்ள வராங்க. ஹீரோ எதுவுமே சொல்லாம கிளம்பிடுறாப்ல. அவங்களும் ஹீரோ எதுக்கு ஹீரோயின் ரூம்ல இருந்தாரு அப்படின்னு கொஞ்சம் சந்தேக பார்வை பாக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ தன்னோட ஒய்ஃப் கிட்ட, எனக்கு ஹீரோயின் மேல சந்தேகமா இருக்குது, என்ன பழி வாங்கணும்னு தான் மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணி இருக்கா போல, அவளோட ரூம்ல ஒரு ட்ரக் கிடைச்சது, அதே ட்ரக் தான் முன்னாடி அவ யூஸ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாப்ல. ஒய்ஃப் அதை ஜஸ்ட் பெயின் கில்லரா கூட இருக்கலாம்ல, ஒரு வலி நிவாரணியா கூட இருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க.
சொல்றாங்க. ஹீரோவோ ஒரு அளவுக்கு மேல எடுத்தா அது அவ்வளவு ஆபத்தானதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அவ மேலதான் சந்தேகம்னு சொல்றாப்ல. இதுக்கு பிறகு நம்ம ஹீரோயினை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த மாமியார காட்டுறாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. மருமக ஹஸ்பண்டோட கால் வந்ததுனால வெளியில போய் பேசுறாங்க. மாமியாருக்கு மறுபடியும் மூச்சு திணறல். இந்த தடவை நல்ல வேலை அவங்க எமர்ஜென்சி பட்டனை அழுத்துறாங்க. ஹீரோ, நர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாரும் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு காப்பாத்துறாங்க. அதுக்கு பிறகு நம்ம ஹீரோ ஒய்ஃப் கிட்ட இவங்களோட பிளட் லெவல், ஆக்சிஜன் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. அப்ப எப்படி திடீர்னு இந்த அட்டாக் வருது அப்படின்னு பேசிட்டு இருக்காப்ல. ஒய்ஃபோ பிளட் டெஸ்ட் வேணா பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்ல அதுதான் சரின்னு ஹீரோக்கும் படுதுங்க. பிளட் சாம்பிள் எடுத்துக்கிறாரு. இவங்க 2 பேரும் பேசுறத அந்த பிளே பாய் டாக்டர் பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அந்த பிளட் சாம்பிளை தன்னோட ஹாஸ்பிட்டல் லேபுக்கு அனுப்பல. வெளியே இருக்கிற வேற ஒரு பிரைவேட் லேபுக்கு எடுத்துட்டு போறாரு. அங்க இருக்கிறவரு இந்த மாதிரி ரகசியமா செக் பண்றது சரியில்லை, இது இல்லீகல், ஆனா உங்களுக்காக தான் நான் பண்றேன். நீங்க சந்தேகப்பட்ட மாதிரியே பிளட்ல ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குதான், அது என்னன்னு முழுசா கண்டுபிடிக்க இப்ப கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லியிருக்கிறார். டெஸ்ட் எல்லாம் எடுத்த பிறகு போலீஸ் இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாமே அப்படின்னு கேட்கிறாப்ல. அதுக்கு நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணட்டும்னு புலம்புறாரு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப வராப்ல. ஹெட் நர்ஸும் இன்னொரு லேடி ஸ்டாஃபும் ஹீரோ சொன்னதுனால பேஷண்ட்ஸை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோ கிட்ட சார் பெருசா சந்தேகப்படுற மாதிரி எதுவும் நடக்கல ஆனா அப்படின்னு நிறுத்துறாங்க. ஹீரோ என்ன ஆனா அப்படின்னு விசாரிக்க உங்க பேஷண்ட்ஸ் எல்லாரையும் ஹீரோயினும் பாக்குறாங்க, லஞ்சுக்கு கூட போகாம பிரேக் டைம்ல கூட ரவுண்ட்ஸுக்கு போறாங்க, அவங்க ஏதாவது புதுசா மாத்திரை மருந்து கொடுக்குறாங்களான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னதும் ஹீரோவுக்கு இப்ப சந்தேகம் இன்னும் அதிகமாகிறது. இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. நேரா ஹீரோயினுக்கு இப்ப கால் வருதுங்க. உங்ககிட்ட தனியா பேசணுங்கிறாப்ல. எனக்கு பேச விருப்பம் இல்லைங்குதான் அந்த அம்மா. பழைய விஷயத்தை பத்தி நான் பேச வரல, இப்ப நடக்கிற விஷயத்தை பத்தி தான். நீ வரலன்னா இதோட விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படின்னு லைட்டா மிரட்டவும் செய்றாரு. ஹீரோயின் அப்புறம் வர ஒத்துக்குறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் வராங்க. ஆனா தனியா வரல, கூடவே ஹஸ்பண்டோட வராங்க. ஹஸ்பண்ட் நார்மலா நம்ம ஹீரோக்கு கை கொடுத்து வர வைக்கிறார். ஹீரோவும் அவர் கை கொடுக்க வரும்போது இவர் கை கொடுக்கணுமா இல்லையா, கை கொடுக்கவே இல்ல. நான் உங்க பொண்டாட்டி கிட்ட தனியா பேசணுங்கிறாப்ல. ஹஸ்பண்டும் நான் சுக்கா வெளியில போயிடுறாருங்க. ஹீரோயின் எனக்கு வேலை இருக்கு, என்ன சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோ நேரா விஷயத்துக்கு வரார். நீ இன்னும் அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறியா? என்னோட இறந்து போன அந்த பேஷண்டோட உடம்புல கூட ஏதோ ஒரு காம்பனன்ட் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், அது நீ எடுத்துட்டு இருக்கிற அந்த ட்ரக்கா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொன்னதும் ஹீரோ எனக்கு செம கோபம். ஹீரோ வாங்கி வைத்த அந்த ஜூஸ் எடுத்து நேரா அவரோட முகத்திலேயே ஊத்திடுறாங்க. என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்ததான் அந்த ஹெட் நர்ஸுக்கு ஒரு காலுங்க. உங்க ஹாஸ்பிட்டல் ஜெனரல் வார்டுல அட்மிட் ஆகிறவங்களை யாரோ சட்ட விரோதமா இன்ஜெக்ஷன் போட்டு கொலை பண்றாங்கன்றாப்ல ஒரு மர்ம குரல், ஒரு மர்ம கால். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு மர்மமான கால் ரிசப்ஷனிஸ்டுக்கு வந்திருக்கு, ஜூனியர் நர்ஸுக்கு வந்திருக்கு, மேனேஜருக்கு வந்திருக்கு, பல பேருக்கு வந்திருக்கு. எல்லாரும் ஓனர் ரூமுக்கு போறாங்க. சார் ஒருத்தருக்கு வந்திருந்தா யாரோ ஒருத்தங்க பிராங்க் கால் பண்றாங்கன்னு சொல்லலாம், எல்லாருக்கும் வந்திருக்குன்னா ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல ஓனரோ நான் இதை பத்தி விசாரிக்கிறேன், தேவைப்பட்டா போலீஸையும் கூப்பிடலான்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாப்ல. அவங்க போனதும் யாருக்கோ கால் பண்றாப்ல. கட் பண்ணா ஒரு போலீஸ் அதிகாரி கமிஷனர் அவரை கூப்பிடுறாப்ல. இந்த போலீஸ் இப்போ லீவ்ல இருக்காரு, முன்னாடி ஒரு போக்சோ கேஸ்ல ஒருத்தவனை அரெஸ்ட் பண்ணி இருக்காரு, ஆனா போதிய ஆதாரம் இல்லைன்னு அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதனால மனசு உடைஞ்சு லீவ் எடுத்திருக்கிறாராம். கமிஷனர் கிட்ட எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் லீவ் வேணும்னு கேட்கிறாப்ல. கமிஷனரோ எத்தனை நாள் வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, குற்றவாளியை கண்டுபிடிச்சு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கோர்ட்ல கொடுக்கறதா நம்ம வேலை, தண்டனை என்னங்கிறதோ விடுதலை பண்ணணுமா என்னங்கிறதையோ கோர்ட்டு தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கு பிறகு ஒரு சின்ன வேலை இருக்கு, அன்அபிஷியலா இதை பண்ணணும். ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு மர்மமான கால் வந்திருக்கு, ஒருத்தருக்கு இல்ல நிறைய பேருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ தனியா போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கொஞ்சம் விசாரிச்சு பாரு, யாருக்கும் நீ விசாரிக்கிறது தெரியக்கூடாது, உண்மையான எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சா அப்புறம் நம்ம லீகலா என்ன பண்ணணும்னு பேசி முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாப்ல. இந்த போலீஸ் ரொம்ப திறமையானவர், இது வரைக்கும் 33 கேஸை சால்வ் பண்ணிருக்கிறாரு. நேரா இப்ப ஹாஸ்பிட்டல் தாங்க. முதல்ல நம்ம ஹீரோவை பார்க்கணும்னு கேட்கிறாரு. அவர் ரவுண்ட்ஸ்ல இருக்காரு, அதனால சிசிடிவி ரூம், ஆபரேட்டர், அப்புறம் அங்க இருக்கிற கேமரா எல்லாமே அவருக்கு காட்டப்படுது. ஆனா சில கேமரா மட்டும் ஆஃப்ல இருக்கு. போலீஸ் இது ஏன் வேலை செய்யல அப்படின்னு கேட்க ஆபரேட்டர் பதட்டமா கொஞ்ச நாளா டெக்னிக்கல் ப்ராப்ளம் சார், ஓனர் கிட்ட சொல்லிருக்கிறேன் சார் அப்படிங்கிறாப்ல. போலீஸ் கடுப்பாயி நேரா ஓனரை பாக்குறாப்ல. சிசிடிவி வேலை செய்யல, ஏதாவது சட்டவிரோதமான விஷயத்தை நீங்க மறைக்கிறீங்களோ அப்படின்னு நேராவே கேட்கிறாப்ல. ஓனர் சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணுமில்ல சார், டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு அவரும் சொல்லி சமாளிக்கிறார். போலீஸோ சரி இப்ப நம்புறேன், ஆனா இனிமே எல்லா கேமராவும் வேலை செய்யணும், உங்க ஸ்டாஃப் கிட்ட நான் பேச போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாப்ல. தனி ரூம்ல ஒவ்வொரு ஸ்டாஃபையும் தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிக்கிறார். இதற்கிடையில ஹாஸ்பிட்டல் ஓனர் கமிஷனருக்கு கால் பண்ணி ஏதோ பேசிட்டு இருக்கிறாப்ல. இவரும் ஏதோ மறக்கிறாருன்னு இன்னும் தெளிவா தெரியுதுங்க. கடைசியா போலீஸ் ஹீரோ கிட்ட பேசுறாப்ல. ஹீரோ நடந்ததை முழுசா சொல்றாரு. என்னோட 2 பேஷண்ட்ஸுக்கு அப்நார்மலா இறந்து போயிட்டாங்க, நான் செக் பண்ணும்போது நல்லா தான் இருந்தாங்க, சில மணி நேரத்துல ஆனா அடுத்து அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ இன்னொரு மாமியார் பேஷண்ட், அவங்களையும் செக் பண்ணேன், 2 மணி நேரத்துல அவங்களுக்கு அப்புறம் நல்லா இருந்தவங்களுக்கு மூச்சு திணறல் வந்தது, அதனால
பிளட் சாம்பிளை வெளியில லேப் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் கலந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்குன்னு ஹீரோயினோட பேரை சொல்லிடுறாப்ல. போலீஸோ லேப் ரிப்போர்ட் வந்தது எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோயினை விசாரிக்க போறார். இறந்து போன பேஷன்ஸை பத்தி கேட்கிறார். ஹீரோயின் உடனே டென்ஷன் ஆகி அது நார்மலான யதார்த்தமான டெத், மரணம். தேவையில்லாம எனக்கு இப்படி விசாரணைங்கிற பேர்ல நேரத்தை வீணடிக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. போலீஸோ உங்க மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னதும் அது ஹீரோ தான் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. கோபத்துல நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிறாங்க. போலீஸோட அடுத்த கேள்வி, நீங்க ஏதாவது ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களான்னு. இன்னும் கோபமாகுது. நான் எதுவும் எடுத்துக்கல, வேணும்னா டெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாப்ல. போலீஸோ லைவ் டிடெக்டரை வச்சு கூட நீங்க ஏதாவது இப்படி ட்ரக்ஸ் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ண முடியும், ஆனா நீங்களே எல்லாத்தையும் சொல்லிடுவீங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு லைட்டா மிரட்டி பாக்குறாப்ல, குத்தலா பேசுறாப்ல. ஹீரோயின் உடனே பதட்டமாயி ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்கிறாங்க. அதை பார்த்த போலீஸுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகிறது. அடுத்ததாக ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸை தனித்தனியா விசாரிக்கிறாரு. முதல் ஃப்ரெண்டு, ஹீரோயின் சின்ன வயசுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு சின்ன வயசுல இருந்தே கோவப்படுவாளாம். யாராவது அவளை ஹர்ட் பண்ணிட்டா அதை ஈஸியா மறக்க மாட்டாளாம், பழி வாங்கணும்னு நினைப்பாளாம். மத்தபடி நல்ல பொண்ணு அப்படின்னு இருக்காங்க. போலீஸ் இன்னும் கேட்கறாப்ல. அப்ப அந்த ஃப்ரெண்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றா. ரொம்ப கஷ்டப்பட்டு மரண வழியில தவிக்கக்கூடிய பேஷன்ஸ்களை பார்த்தா இப்படி வாழ்வதற்கு பதிலாக கருணோக்கலை பண்ணிடலாமேன்னு நம்ம ஹீரோயின் பல தடவை கமெண்ட் பண்ணிருக்கிறா போல. இப்ப போலீஸுக்கு இது ஒரு இன்னொரு க்ளூ மாதிரி கிடைக்குதுங்க. அடுத்த ஃப்ரெண்டு, அவங்களும் ஒரு பழைய சம்பவத்தை சொல்றாங்க. ஹீரோயின் ஒரு நாய்க்குட்டி வளர்த்துருக்கிறா. அதுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிருக்கு. வெட்டினரி டாக்டர் மருந்து கொடுக்குறேன், கவனமா பாத்துக்கங்க, சரியாயிடும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. ஆனா அந்த நாய்க்குட்டி கஷ்டப்படுறத பார்த்த நம்ம ஹீரோயின் ஒரு ஊசி போட்டு அதை சாகடிச்சிட்டாலாம். இப்ப போலீஸுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயின் தான் கொலையாளி போல தெரியுதுங்க. ஹீரோ கிட்ட ஒரு அபிஷியல் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்பதான் என்னால சரியா விசாரிக்க முடியும்னு சொல்லி கேட்கிறாரு. ஹீரோ முதல்ல தயங்குறாப்ல, கடைசியா எனக்கு உண்மை தெரிஞ்சா போதும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. இதற்கிடையில அந்த பிளே பாய் டாக்டரை செக்யூரிட்டி ஓனர் ரூமுக்கு கூட்டிட்டு போறான். ஓனர் அவனை பார்த்ததும், என்னடா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி பணக்கார ஆகணும்னு பாக்குறியா அப்படின்னு கேட்கிறாப்ல. அவன், நான் அவளை உண்மையிலேயே லவ் பண்றேன் அப்படிங்கிறான். ஓனர் நேரா மிரட்டுறாப்ல, இவர் இந்த லவ் இவங்கிற மேட்சரை கண்டினியூ பண்ணேன்னா பிரேத பரிசோதனை பண்றதுக்கு போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு உன் பாடி கூட கிடைக்காது, அந்த லெவலுக்கு நாசம் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாப்ல. அவன் பயப்படுறாப்ல, தெரியல உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுங்க, ஆனா நீங்க காலாவதியான மாத்திரைகளை மெடிசின்ஸ்களை விற்கிறது, ட்ரக்ஸ் விற்கிறது எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் மீடியாவுக்கு போனா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு ஒரு மிரட்டுறாங்க. ஓனரே அது போறாப்ல. பாருங்க, இந்த விஷயத்தை நான் வெளியில சொல்லாம இருக்கிறோம்னா இப்படி சட்டவிரோதமா நீங்க பண்ற இந்த பிசினஸ்ல கிடைக்கிற அந்த ப்ராஃபிட்ல இருந்து 100% ரூபாய், அதாவது 20% எனக்கு ஷேரா கொடுத்துருங்கிறாப்ல. அப்பதான் உங்க பொண்ணை எதிர்காலத்துல நான் நல்லா பாத்துக்க முடியும் அப்படின்னு வேற திமிரா பேசிட்டு கிளம்புறான். இப்ப ஓனருக்கு இவனை என்ன பண்ணலாம், இவன் பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையா வருவானோ அப்படின்னு தோணுது. இந்த பக்கம் போலீஸ் ஹீரோயினை லைவ் டிடெக்டர் டெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. கரெக்டா நம்ம கமிஷனரோட கால் வருதுங்க. நான் அன்அபிஷியலா விசாரிக்க சொன்னேன், அதிகாரப்பூர்வமா நான் அவனை விசாரிக்க சொல்லவே இல்லை, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, உடனே நிறுத்து அப்படின்னு உத்தரவு. போலீஸோ, சார் கொஞ்சம் டைம் கொடுங்க, இங்க பெரிய விஷயம் இருக்கு, முடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறாப்ல. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் போலீஸை தடுத்து, என் ஒய்ஃப் கிட்ட ஏதாவது எக்கு தப்பா நடந்துகிட்டீங்கன்னா நான் உடனே மீடியாவை கூப்பிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாப்ல. போலீஸ் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. லைவ் டிடெக்டா அந்த டெஸ்ட் ஆரம்பமாகிறது. ஹீரோவை பழி வாங்கணும்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னு அவர் விசாரிக்கிறார். இது உண்மையை கண்டறியும் சோதனை. அவங்க ஏதாவது போய் சொன்னா மிஷினு காட்டி கொடுத்துரும். என்ன கேள்வி கேட்டுக்கிறாரு, ஹீரோவை பழி வாங்கணும்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இவ இல்லன்னு வா, மிஷினு பொய்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. ஹீரோவோட அந்த ரெப்புடேஷனை, அந்த நல்ல பேரை கெடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு கேட்க, இதுக்கு இந்த அம்மா ஆமா சொல்ல போதா இல்ல சொல்ல போதான்னு தெரியல, எமோஷனல் ஆகி இருக்கிற எல்லாத்தையும் பிச்சு போட்டு அங்கிருந்து வெளியில ஓடுறாங்க. ஹஸ்பண்டை கட்டிப்பிடிச்சு அழுறாங்க. போலீஸ் மனசுக்குள்ள இவ தான் அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. கமிஷனரை பார்த்து ஹீரோயினை அரெஸ்ட் பண்ண வாரண்ட் வேணும் அப்படின்னு கேட்கிறாப்ல. கமிஷனர் டென்ஷன் ஆகி, ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸ் கூட இல்ல, எப்படி அந்த டாக்டர் அரெஸ்ட் பண்றது, அப்புறம் இது பிரச்சனை ஆச்சுன்னா பெரிய பெரிய லெவல்ல மெடிக்கல் கவுன்சில் வரைக்கும் போக வேண்டியிருக்கும், பிரச்சனையாகும் அப்படிங்கிறாப்ல. போலீஸோ, உங்களுக்கு சயின்டிபிக் எவிடன்ஸ் தானே வேணும், அதை நான் கொண்டு வரேன்ட்டு கிளம்புறாப்ல. அந்த நேரம் ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பும் போது ஹெட்னஸ் ஒரு பார்சலை ஒருத்தங்கிட்ட கொடுக்குறாங்க. அவன் பார்சலை வாங்கிட்டு ஹெட்னஸையே தள்ளி விட்டுட்டு ஓடுறான். ஹீரோ பின்தொடர்றாரு. அவனை பிடிச்சு பார்சலையும் பாக்குறாருங்க. உள்ள பார்த்தா அதே ட்ரக்ஸ், ஹீரோயினோட குப்பத்தொட்டில பார்த்தா அதே ட்ரக். இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்க பதில் சொல்லாம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அவன் தப்பிச்சிடறான். ஹீரோ உடனே அந்த ஹெட்னஸை பிடிச்சு விசாரிக்கிறாரு. அப்பதான் உண்மை தெரிய வருதுங்க. அந்த பையன் ஹெட்னஸோட பையன், ஹெட்னஸோட மகன். பெங்களூர்ல படிக்க வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவன் ட்ரக் அடிக்ட் ஆயிட்டான். அவனை அந்த போதை பழக்கத்துல இருந்து, அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியில கொண்டு வரதுக்காக நிறைய மறுவாழ்வு மையத்துல எல்லாம் சேர்த்து விட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே வேலைக்காகல. கடைசியா அவனை சமாளிக்க முடியாம ஹெட்னஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ட்ரக்கை திருடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நேரா திருடல, ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒரு லேடிக்கு காசு கொடுத்துருக்காங்க. அவ ட்ரக் எடுத்து கொடுக்குறா. அந்த ட்ரக் எடுத்து நம்ம ஹீரோயினோட ரூம்ல இருக்கிற அந்த குப்பை தொட்டிக்குள்ள போட்டுருவா போல. அப்புறம் கிளீன்
கிளீன் பண்ண வராப்ல வந்து அதை எடுத்துட்டு இந்த ஹெட் நர்ஸ் தான் புள்ள கிட்ட கொண்டு போய் கொடுக்கும் போல. அப்போ இவருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, ஹீரோயினுக்கும் நடக்கிற இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறத. அவங்கள தேவையில்லாம சந்தேகப்பட்டமேன்னு இவருக்கு குற்ற உணர்ச்சி. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை ஹீரோயின் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இந்த ஹெட் நர்ஸ் கால்ல விழுந்து ப்ளீஸ் மேடம் இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க, என் வேலை போயிடும்னு கெஞ்சி இருக்காங்க. ஹீரோயினும் ஒரு வார்த்தை கூட இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாம அப்படியே விட்டுருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வருதுங்க. ஒரு நல்ல பொண்ணை அநியாயமா பழி வாங்கிட்டோமே, இப்படி பேசிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறாரு. அந்த ஹெட் நர்ஸை வேற திட்டுறாப்ல. ஹெட் நர்ஸ் மறுபடியும் கெஞ்சுதுங்க, ஒழுங்காக இருந்து போயிருமா அப்படின்னு சத்தம் போட்டு விட்டாப்ல. இப்ப நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சு போச்சு நடக்கிற கொலைகளுக்கும் ஹீரோயினுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. அப்ப யார் கொலை பண்ணிட்டு இருக்குது? இதற்கிடையில அந்த போலீஸ் ஹீரோ கொடுத்த அந்த பிளட் சாம்பிளோட லேப் ரிப்போர்ட்டை வாங்கியிருக்கிறாரு. லேபில் இருக்கிறவன் இந்த பிளட்ல ஒரு ட்ரக் கலந்துருக்குது, இது ஆபரேஷனுக்கு முன்னாடி உடம்போட மசில்ஸை ரிலாக்ஸ் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. அதிக அளவு கொடுத்தா உடம்பே செயலிழந்து மூச்சு நின்னு போகும். சில நாடுகள்ல கருணை பண்ணுவதற்கு இதை பயன்படுத்துறாங்கன்னு விளக்கி சொல்லிட்டு இருக்கிறாப்ல. போலீஸோ இந்த மருந்தை யாரும் ஈஸியா வாங்க முடியுமா அப்படின்னு கேட்க பொதுமக்களால வாங்க முடியாதான். ஆனா டாக்டர்ஸ், நர்ஸ், மெடிக்கல் ஸ்டாஃப்ங்க இவங்களுக்கெல்லாம் இது அடிக்கடி ஈஸியா கிடைக்குமா? இப்ப போலீஸ் மனசுல இந்த ட்ரக் நம்ம ஹீரோயின் வீட்ல ஒரு கால வாங்கி வச்சிருந்தா, ஹீரோயின் வீட்ல இந்த ட்ரக் இருந்துச்சுன்னா கேஸ் முடிஞ்சு அவளை அரெஸ்ட் பண்ணிடலாம், ப்ரூஃபும் கிடைச்சாப்ல ஆயிடும்னு நேரா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கே போறாரு. வீடு முழுக்க ரகசியமா தேடுறாரு, ஒண்ணுமே கிடைக்கல. கரெக்டா நம்ம ஹீரோயினும் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வர மாதிரி தெரியுதுங்க. போலீஸ் அங்க இருந்து அப்படியே நைஸா எஸ்கேப் ஆயிராப்ல. அடுத்ததாக இறந்த அந்த பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல தாத்தாவோட பேத்தி அவ நடந்த எல்லாத்தையும் சொல்றா. அதோட தாத்தா இறந்த அன்னைக்கு அந்த பிளே பாய் ஜூனியர் டாக்டர் என்ன மாடிக்கு கூப்பிட்டு இருந்தாங்கிறதையும் சொல்றா. போலீஸ் உடனே அந்த பிளே பாய் டாக்டரையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். அடுத்ததா நம்ம சிங்கரோட ஒய்ஃப், அவங்க மூலமா ஹாஸ்பிட்டல் ஓனர் அந்த சிங்கரோட ப்ராப்பர்ட்டியை வாங்க ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்காருங்கிறதும் தெரிய வருது. இப்போ ஓனரும் சஸ்பெக்டோட லிஸ்ட்ல வராப்ல, சந்தேகத்துக்குரிய நபர்களோட லிஸ்ட்ல சேர்ந்துறாரு. கடைசியா மாமியார், அவங்க இன்னும் உயிரோட இருக்கிறாங்க, அவங்களையும் விசாரிக்கிறாரு. அவங்க போலீஸோட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா படத்துல இதை நமக்கு என்ன ஏதுங்கிறத காட்டல. இந்த நேரம் ஒரு பெரிய சம்பவம். அந்த பிளே பாய் டாக்டர் ஹாஸ்பிட்டல் மாடியில இருந்து கீழே குதிச்சிட்டான். அதோட போலீஸுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கிறான். இந்த ஹாஸ்பிட்டல் நடந்த எல்லா கொலைக்கும் நான் தான் காரணம், கஷ்டப்படுற பேஷண்ட்ஸை பார்த்து அவங்க வழியில இருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்கள நான் கருணை கொலை பண்ணேன், அந்த குற்ற உணர்ச்சியை தாங்க முடியாம நான் இப்ப தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி எழுதிருக்குதுங்க. ஆனா போலீஸோ இந்த மெசேஜை கொஞ்சம் கூட நம்பல. ஏன்னா அந்த பிளே பாய் டாக்டரோட கேரக்டர் என்னன்னு இப்போ நமக்கு தெரியும். அவன் இந்த மாதிரி தற்கொலை பண்ற ஆளே கிடையாது. யாரும் அவனை பலிகாடா ஆக்கி இருக்காங்க, இல்ல ஆக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். போலீஸோட அடுத்த பிளான், ஹெட் நர்ஸ் கிட்ட இந்த ஹாஸ்பிட்டல்ல இதே மாதிரி மர்மமா இறந்த எல்லா பேஷண்டோட லிஸ்ட் வேணும்னு கேக்குறாப்ல. ஹெட் நர்ஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க, டைம் ஆகும், ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு மெடிக்கல் ரெப் கிட்ட இருந்து சில மருந்து வாங்கிட்டு தன்னோட கபோர்ட்ல வைக்க போறார். அப்போ உள்ள ஒரு மெடிசன் கிடைக்குதுங்க, இறந்து போன பேஷண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட அதே மருந்து. இது ஏன் ரூமுக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறார். கரெக்டா லேப்ல இருந்து காலுங்க, இறந்து போன சிங்கரோட உடம்புல இருந்த, இறந்து போன தாத்தாவோட உடம்புல இருந்த அதே ட்ரக் கடைசியா அந்த மாமியார் அம்மா இன்னும் உயிரோட இருக்குல்ல, அவங்களோட பிளட் சாம்பிள் டெஸ்டுக்காக கொடுத்தாங்கல்ல, அதுலயும் அதே ட்ரக் இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹீரோ கையில இருக்கிற அந்த மருந்தை பாக்குறாரு. அப்ப மெதுவா ஒவ்வொரு விஷயமா கனெக்ட் ஆக ஆரம்பிக்குதுங்க. இந்த ரூமை பயன்படுத்துறது நம்ம ஹீரோ மட்டும் இல்ல, அவரோட ஒய்ஃபும் கூட. ஒவ்வொரு தடவையும் ஹீரோ பேஷண்ட் பார்க்க கிளம்பும் போதெல்லாம் ஒய்ஃப் தூங்கிட்டே இருக்க மாட்டாங்க, எழுந்து நடமாடிக்கிட்டே இருப்பாங்க. அதோட வலியில வாழ்றதை விட சாகிறதே மேல்னு ஒய்ஃப் வேற சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவோட சந்தேகம் நேரா தான் ஒய்ஃப் மேல விழுகுது. அவர் உடனே அவங்கள நேராவே கேட்கிறார், இந்த கொலைகளை நீதான் பண்றியான்னு. அதை கேட்டதும் ஒய்ஃப் தடுமாறுறாங்க, மூச்சு வேகமா வாங்க ஆரம்பிக்குது. ஹீரோவுக்கு உடனே கில்ட் ஆக ஆரம்பிக்குதுங்க. சாரிமா, என்ன மன்னிச்சிரு, உன்னை சந்தேகப்படுறது என்னையே சந்தேகப்படுற மாதிரி நான் தெரியாம கேட்டுவிட்டேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். இங்க நமக்கும் அப்ப ஒய்ஃப் இல்லையா, யாருதான் அப்ப உண்மையான கொலைகாரன் அப்படின்னு தோணும். அதே நேரம் பிளே பாய் டாக்டரை காட்டுறாங்க. அவன் இன்னும் சாகல, கண்ணை திறக்கிறான். பக்கத்துல ஹாஸ்பிட்டல் ஓனரோட பொண்ணு, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கிறான். அவன், நான் ஏண்டி தற்கொலை பண்ண போறேன், இதெல்லாம் உங்க அப்பாவோட வேலை, அந்த செக்யூரிட்டியை வச்சு என்ன அடிச்சு மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டாங்க, நான் போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லணும், அவரை கூப்பிடு அப்படின்றாப்ல. இந்த பக்கம் போலீஸ் ஹெட் நர்ஸ் கொடுத்த அந்த பழைய இறந்து போனவங்களோட லிஸ்ட்டை பார்த்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு ரெக்கார்டையும் செக் பண்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ தன்னோட ஒய்ஃபோட அம்மா வீட்டுக்கு வராரு. மாமியாரு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ஃபைல் எடுக்கணும் அப்படின்னு மேல போறாருங்க. அங்க ஒரு போட்டோ, ஹீரோவோட ஒய்ஃப் போட்டோவுக்கு மாலை போட்டிருக்கு. அவ்வளவுதான். இங்கதான் படத்தோட ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டுங்க. ஹீரோட ஒய்ஃப் ஏற்கனவே இறந்துருக்காங்களா அப்படின்னு பயங்கரமான ஷாக் எல்லாருக்கும். இத்தனை நாளா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து ரெஸ்ட் ரூம்ல உட்கார வச்சது, பேசுனது, வீட்டுல இன்ஜெக்ஷன் போட்டது, கார்ல கூட்டிட்டு போனது எல்லாமே நம்ம ஹீரோவோட மனசுக்குள்ள நடக்கிறதா? உண்மையிலேயே அவர் தனியா தான் இருந்திருக்கிறாரா? அதே நேரம் போலீஸும் அந்த பழைய ரெக்கார்ட்ல ஹீரோவோட ஒய்ஃப் போட்டோவையும் பாக்குறாங்க. ஹெட் நர்ஸ் கிட்ட இவங்க யாருன்னு கேக்குறாரு. நர்ஸ் சொல்றது உண்மை, ஒரு உண்மையை சொல்றாங்க. ஹீரோட ஒய்ஃப் அவங்க வீட்லயே இறந்துட்டாங்க. ஹீரோ எப்படியாவது காப்பாத்தலாமேன்னு உடம்ப ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஆனா வரும்போதே இறந்துட்டாங்கன்னு இங்க டெத்தை டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸுக்கு இப்போ எல்லா விஷயம் வேற மாதிரி தெரிய ஆரம்பிக்குதுங்க. கரெக்டா ஹாஸ்பிட்டல் ஓனரோட மக ஓடி வர அந்த ஜூனியர் டாக்டர் கண்ணு முழிச்சிட்டான், வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. போலீஸ் நேரா போய் பாக்குறாங்க, விசாரிக்கிறாங்க. அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான்.
ஹாஸ்பிட்டல் ஓனரோட சட்டவிரோத அந்த ட்ரக் பிசினஸ், எக்ஸ்பைரியான அந்த மெடிசன்ஸ், செக்யூரிட்டி இவனை தாக்குனது எல்லாம், அதோட இன்னொரு முக்கியமான விஷயமும் ஹீரோ நிறைய தடவை தனியா பேசிட்டு இருந்ததையும் இவன் பார்த்திருக்கான். அவர் பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனா யாரோ இருக்கிறாப்ல இவர் பேசிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொன்னதும் இப்ப போலீஸுக்கு ஹீரோ மேல சந்தேகம் வருதுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒய்ஃப் வீட்ல இருந்து கிளம்பி கார்ல போறாரு. போலீஸும் பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. ஹீரோ அந்த சிட்டியை விட்டு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பழைய வீட்டுக்கு போறாரு. போலீஸும் பின்னாடியே போகுது. வீட்டு கேட்டு லாக்கு, சுவரி ஏறி உள்ள போறாப்ல. வீடு பாலடைஞ்சு கிடக்குது, செடி கொடி எல்லாம் வளர்ந்து கிடக்குது. ஜன்னல் வழியா போலீஸ் உள்ள பாக்குறாங்க. ஹீரோ தனியா நின்னு ஒய்ஃப் கூட பேசிட்டு இருக்கிறாப்ல. ஆனா அவங்க அங்க வேற யாருமே இல்ல. இப்ப போலீஸுக்கு முழுசா புரிஞ்சு போச்சுங்க. காலிங் பெல் அடிக்கிற சத்தம். ஹீரோ கதவை திறக்கிறாப்ல. போலீஸ பார்த்ததும் ஷாக்காராங்க. சார் நீங்க எங்க அப்படின்னு கேட்க, போலீஸோ உண்மையை தேடினா அது கிடைச்சிரும்னு சொல்லுவாங்க, அதான் அந்த உண்மையை தேடி வந்தேன், உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு வீட்டுக்குள்ள வராப்ல. சுத்தி பாக்குறாப்ல. பல வருஷமா யாருமே வாழாத வீடு மாதிரி இருக்கு. ஆனா ஹீரோ மட்டும் ரொம்ப நார்மலா யதார்த்தமா நடந்துக்கிறான். போலீஸோ இங்க யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு விசாரிக்க, நானும் என்னோட பொண்டாட்டியும் அப்படிங்கிறான். போலீஸ் அமைதியா அவரை பாக்குறாப்ல. ஒருத்தர் இறந்த உடனே கொஞ்ச நாள் அவங்க நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம், அது நார்மல். ஆனா உங்க ஒய்ஃப் இறந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது, இன்னும் அவங்க உங்க கூட இருக்கிறாப்லயே நீங்க நம்புறீங்களே, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. அதோட இந்த ஹாஸ்பிட்டல் கொலைகள்ல இப்போ என்னோட மெயின் சஸ்பெக்டே நீங்க தான், ஒழுங்கா என் கூட வாங்க அப்படிங்கிறாப்ல. ஹீரோ உடனே டென்ஷன் ஆகுறான். நான் யாரையும் கொல்லல, ஹீரோயும் கூட சேர்ந்து நீங்க என்ன மாட்டி விட பாக்குறீங்க, அவ காசு கொடுத்தாலா, என் வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சத்தம் போறாப்ல. அப்ப போலீஸோ நீங்க இப்போ எமோஷனலா ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க, நான் சொல்றதை கேட்டு என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஹீரோ டக்குன்னு பக்கத்துல இருந்த ஒரு பொருள் எடுத்து போலீஸோட மண்டையிலே அடிக்கிறாப்ல. போலீஸ் கீழே விழுந்துறாரு. கொஞ்ச நேரத்துல சுயநினைவே இல்ல. அப்புறம் எந்திரிச்சதும் ஹீரோவை திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறார். 2 பேருக்கு நடுவுல சண்டை. கடைசியா போலீஸ் ஹீரோவை அடக்கி ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டாப்ல. என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோவோட உண்மையான வாழ்க்கையவே காட்டுறாங்க. ஹீரோவும் ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஒரு நாள் ஒய்ஃப் திடீர்னு மயங்கி விழுந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போறாங்க, டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது ஒய்ஃபுக்கு லங் கேன்சர், அதுல ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கான். அந்த ஒரு செய்தியோட 2 பேரோட வாழ்க்கையும் அப்படியே தலைகீழா மாறிடுது. நாளுக்கு நாள் ஒய்ஃபோட வலி அதிகமாகிறது, உடம்பு முடியாம போயிடுது, முடியெல்லாம் கொட்டுது, சாப்பிட முடியல, மூச்சிட முடியல, ஒவ்வொரு நாளும் நரக வேதனை. திரும்ப திரும்ப ஹீரோ கிட்ட என்னை இப்படி கஷ்டப்பட விடாத, என்ன கருணக்கொலை பண்ணிடுன்னு கெஞ்சி இருக்கிறாங்க. ஹீரோ முதல்ல மறுக்கிறாரு, கண்டிப்பா ஏதாவது வழி கிடைக்கும்னு நம்பிக்கை கொடுக்கிறாரு. ஆனா நாட்கள் நகர 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 அவங்க அனுபவிக்கிற அந்த வலியை நம்ம ஹீரோவால பார்க்கவே முடியல. கடைசியா ஒய்ஃப் மறுபடியும் கெஞ்சிரா. ஹீரோ உடஞ்சே போறாப்ல. ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்கிறாப்ல, ஒய்ஃபுக்கு போடுறாப்ல. அவங்க மெதுவா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு நின்னு இறந்தே போயிடுறாங்க. ஹீரோவோட ஒய்ஃப் இறந்த நேரம் 2:47. இப்போ நமக்கு எல்லாமே ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்குதுல. ஹாஸ்பிட்டல்ல இறந்த தாத்தா 2:47 இறந்தார். இறந்து போன சிங்கர் 2:47 இறந்து போனாங்க. மற்ற மரணங்களும் அதே நேரத்துல தான் நடந்திருக்குது. ஏன்னா இந்த எல்லா கொலைகளையும் செஞ்சது நம்ம ஹீரோ தான். ஹீரோ ஒரு பேஷண்ட் வெளியில துடிக்கிறத பார்த்தாலே அவருக்கு தன்னோட ஒய்ஃபோட ஞாபகம் வந்துடும். எதுக்கு இருக்கிற பேஷண்ட் பாக்குறதுக்கு தான் பொண்டாட்டி மாதிரியே அவருக்கு தெரியும். பொண்டாட்டி இப்படிதான் கஷ்டப்பட்டா, எனக்கு இதுல இருந்து விடுதலை கொடுன்னு கெஞ்சினா. இவரு அந்த மருந்தை கொடுத்து கருணை கொலை பண்ணார். கிட்டத்தட்ட அதே மாதிரி திரும்ப திரும்ப பண்ணிருக்கிறார். பொண்டாட்டி இறந்த அதே டைம்ல தான் இதை எல்லாத்தையுமே செஞ்சிருக்கிறார் போல. இதுல என்ன பெரிய கூத்துனா, தான் கொலை பண்றது தனக்கே தெரியாது. தான் தான் கொலை பண்றோங்கிறது தெரியாம கொலை பண்றது யாருன்னு இவர் விசாரணை வேற பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கொலை பண்றது இவர் தான், அந்த கொலையை விசாரிக்கிறது இவர் தான். வித்தியாசமா இருக்குதுல்ல. போலீஸ் இது எல்லாத்தையும் கேட்டுவிட்டு, உங்களுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. இதுவரைக்கும் தனித்தனியா இருந்த அந்த பர்சனாலிட்டி இப்போ ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்போ 2 ஒன்னு சேர்றது ரொம்ப ஆபத்தான விஷயம், இது ரொம்ப ஆபத்து, ஒழுங்கா என் கூட வாங்கன்னு சொல்றாப்ல. அப்ப நம்ம ஹீரோ திடீர்னு அங்க இருந்து ஒரு வாட்ச் எடுத்து போலீஸோட மண்டையிலே ஒரு அடி. போலீஸ் கீழே விழுந்துறாப்ல. அதுக்கு பிறகு நம்ம ஹீரோ அந்த வீட்டையே தீ வச்சு கொளுத்துறாரு. அங்க கட் பண்ணா அடுத்ததா ஒரு ஹாஸ்பிட்டல் ரூமுங்க. ஒருத்தர் பெட்ல படுத்து கிடக்குறாரு. சுத்தி டாக்டர்ஸ், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு டாக்டர் அவர்கிட்ட அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாப்ல. பெட்ல இருக்கிறவரு யாருன்னு பார்த்தா அந்த போலீஸ். அவர் கிட்டத்தட்ட ரொம்ப நாளா கோமால கிடக்குறாப்ல. இப்பதான் கண்ண முழிக்கிறார் போல. அவர் நடந்த கதையை தான் இத்தனை நேரமா சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஆனா டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இவர் சொல்றத உண்மையால எடுத்துக்க வேண்டாம், இவர் தன்னோட மனசுக்குள்ள ஒரு ஃபேண்டசி உலகத்தை உருவாக்கி அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறார், இது ஒரு மனநல பிரச்சனை, ஒரு மனநோய் அப்படின்னு சொல்றாப்ல. ஒரு ஸ்டூடெண்ட் பொண்ணு, சார் நீங்க சொல்றது சரிதான், ஆனா இவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும், யாரு நம்ம போலீஸ் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப டீடைல்டா உண்மையிலேயே நடந்த மாதிரி இருக்கிறதே, இவ்வளவு அக்யூரேட்டா ஒரு ஃபேண்டசி கதையை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறா. டாக்டருக்கு செம்ம கடுப்பு. நீ வேணா கிளாஸ் எடு, நான் வேணா ஸ்டூடெண்டா இருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டுமா அப்படின்னு அவளை கப் சுப்புன்னு அமைதியாக்கி விட்டார். இப்ப நமக்கே ஒரு நிமிஷம் குழப்பம். அப்போ இத்தனை நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்ததெல்லாம் இந்த போலீஸோட கற்பனை கதையான்னு. ஆனா அடுத்த சீன்ல உண்மையா காட்டுறாங்க. ஹீரோ அந்த பழைய வீட்டை தீ வச்சு எரிச்சாரு இல்லையா, போலீஸ் அதுக்குள்ள விட்டுட்டு மொத்தத்தையும் கொளுத்தி விடல. முதல்ல போலீஸை வெளியில இழுத்து கொண்டு வந்திருக்காரு, அதுக்கு பிறகு வீட்டை எரிச்சிருக்காரு. பின்னாடி அந்த போலீஸை மலை உச்சிக்கு கொண்டு போய் அங்கிருந்து கீழே தள்ளி இருக்கிறாரு. ஆக்சிடென்ட் மாதிரி காட்ட முயற்சி பண்ணிருக்காரு. அதனாலதான் போலீஸ் கோமாவுக்கு போயிருக்கிறாப்ல. அவர் சொன்னது ஃபேண்டசி கிடையாதெல்லாம் கிடையாது, உண்மை. இப்போ போலீஸுக்கே இன்ஜெக்ஷன் போட்டு ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அந்த நேரம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒருத்தர் நடந்து வராப்ல. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. அவர் அப்ப அந்த போலீஸை
முடிக்க வந்திருக்கிறாரோ அப்போ கேமரா ஹீரோவோட அந்த மோதிர விரலை க்ளோஸா காட்டுதுங்க. ஞாபகம் இருக்கா? தனக்கு அபாஷனான அந்த கடுப்புல ஹீரோயின் கோபத்துல ஹீரோவோட ஒரு விரலை வெட்டி இருப்பாங்க. அந்த விரல் முழுசா போயிருக்கும். இப்போ ஹீரோ வச்சிருக்கிறது செயற்கை விரல். அதுக்குள்ளதான் ஒரு ரகசிய இன்ஜெக்ஷன் அமைப்பே இருக்குது. அதை பயன்படுத்தி தான் பேஷண்ட்ஸ் யாருக்குமே தெரியாம மருந்து போட்டு கொலை பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அதே இன்ஜெக்ஷனை போலீஸுக்கு போட வராரு. ஆனா போலீஸ் ஏற்கனவே ஹீரோவோட விரலை கவனிச்சிருக்கிறாப்ல. முன்னாடி ஒரு தடவை கை கொடுத்தப்பவே இந்த விரல் ஏன் வித்தியாசமா இருக்குன்னு நோட் பண்ணிருக்கிறாரு. அதனால ஹீரோ நெருங்குற அந்த நொடியிலேயே போலீஸ் அவரை தடுத்து நிறுத்துறாருங்க. ரெண்டு பேருக்கும் மறுபடியும் சண்டை. கடைசியா அந்த இன்ஜெக்ஷனை புடுங்கி நம்ம ஹீரோவுக்கே போட்டு விட்டாரு. ஹீரோ அப்படியே கீழே விழுகிறாப்ல. உடம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செயலுக்கு ஆரம்பிக்குது. மூச்சு நிக்குது. அப்படியே அடுத்த நொடி பார்த்தா அவர் இறந்தே போயிடுறாரு. அப்புறம் பார்த்தா அவரோட ஆவி தெரியும். இருக்க பொண்டாட்டியோட ஆவி. அப்புறம் இதுவரைக்கும் செத்து போன அத்தனை பேரோட ஆவியுங்க. எல்லாரும் அமைதியா நிக்கிறாங்க. ஹீரோவோட ஒய்ஃப் அவரை பார்த்ததும் கையை நீட்டுறா. ஹீரோவும் மெதுவா சிரிச்சுக்கிட்டு அவங்க கையை பிடிக்க போறார். ஒரு வழியா இப்போ பொண்டாட்டி கூட சேர்ந்துட்டாப்ல அப்படின்னு நாம நினைக்கிற நேரம் டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிராப்ல. என்னடா அப்படின்னு பார்த்தா மறுபடியும் உடம்ப காட்டுறாங்க. மூச்சு விடுற மாதிரி தெரியுது. அவ்வளவுதான். அப்ப ஹீரோ உண்மையிலேயே செத்துட்டாரா, இல்ல இந்த இன்ஜெக்ஷனையும் தாண்டி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாரா, இல்ல நல்லபடியா பொழைச்சு வந்துடுறாரா, இல்ல செத்து ஆவியாகி இன்னும் நிறைய பேரை பழிவாங்க போறாரா, இப்படி எதை பத்தியும் தெளிவா கிளியரா சொல்லாமலேயே நீங்களே எப்படி வேணாலும் எடுத்துக்கங்கிறாப்ல ஒரு கடைசியில ஒரு ட்விஸ்ட கொடுத்து படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாருங்க. பயங்கரமா இருந்ததுல, ஏகப்பட்ட ட்விஸ்ட்ல. ரைட், வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். இந்த படத்தோட பேரை சொன்னா டோஸ் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பேரு. அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.